அமைச்சர் ஆதவர்ஜுனா பேசும் வரை அமைதியாக இருக்கும் சட்டசபை அவர் பேச தொடங்கிவிட்டால் சண்டை சபையாக மாறிவிடுவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஆவேசத்துடன் சபாநாயகரிடம் முறையிட்டார். சண்டையை வேடிக்கை பார்த்துவிட்டு செல்வதற்கு தான் நாங்கள் சட்டசபைக்கு வருகிறோமா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். 2015 2021 வரைக்கும் திமுகவில் நான் பணி செய்தவன், எல்லாருக்கும் தெரியும். 2014 திமுக 40 தொகுதி தோத்த நேரத்தில் நான் வேலை செய்ய வந்தவன். உங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டு பாருங்க, என்னுடைய வேலை எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். 21 என்னுடைய பணி என்னன்னு நீங்க சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க. அதனால இல்லைங்க, நான் இருந்த இடத்தில் யாருக்கும் துரோகம் செஞ்சது கிடையாது. உண்மையாக அண்ணாவுடைய கட்சின்னு தான் பணி செய்ய ஆரம்பிச்சேன். சமூக நீதிக்காக தேர்தல் வேலை செஞ்சவன் நான். அப்ப 2021 திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கேளுங்க, என்னோட பணி என்னன்னு தெரியும். நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும் எல்லாத்தையும். அதனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள், இங்க செய்ய சொல்லக்கூடிய வார்த்தைகள் மானிய கோரிக்கை பத்தி பேசணும்னு சொன்னோம். அவர் சொன்னாரு, கவர்மெண்ட் பத்தி சொன்னார், எங்க கவர்மெண்ட் பத்தி சொன்னார், அது பதில் சொல்லிட்டேன். திருப்பியும் சொல்றேன், 6 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சோன்னா வேண்டாம், அது உங்களுக்கு நல்லது இல்ல. உறுப்பினர் நீங்க வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் விட வேண்டாம். உறுப்பினர் உட்காருங்க. இந்த வார்த்தைகள் விட வேண்டாம். போதும். உறுப்பினர், நான் பணி செஞ்சு முடிஞ்சிற வரைக்கும் அமைச்சர் நீங்க நான் பணி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு நான் அடுத்த வேலைக்கு வந்துட்டேன். அதனால அமைதியா உங்களுடைய மானிய கோரிக்கை பத்தி பேசுங்கன்னு நான் சொல்ல வரேன். பேரவை தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, அமைச்சர் பெருமக்களே, அனைவருக்கும் முதல்கண் பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம பேசுறது மானிய கோரிக்கை. அவைத்தலைவரே, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நாங்களும் பொறுமையா 1 வாரம் 10 நாளா பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். மானிய கோரிக்கையை தவிர மற்ற எல்லா நிகழ்ச்சியும் இங்க நடக்குதுங்க. பொதுவா நான் சொல்றேங்க, நான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் கிடையாது. நாங்க ஒரு பொதுவான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இங்க நான் பேசுகிறேன். இங்க மக்களுக்காக பேசுறதுக்கு தான் இந்த சட்டசபை. ஓகே, உங்க கருத்து சொல்லுங்க, ஒரு 5 நிமிஷம் சொல்லலாம், ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ. ஆனா டெய்லி 6:30 மணி வரைக்கும் போவதற்கான ரீசன், ஆளாளுக்கு ஒருத்தர் மேல குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறமே ஒழிய, சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறவங்களே ஒழிய, இதனால தமிழ்நாட்டுக்கோ மக்களுக்கோ இதனால் என்ன பலன் என்ற கேள்வியை இங்க நான் கேட்கிறேன். ஆளும் கட்சியை தேர்ந்தவர்கள், இதுவரைக்கும் ஆட்சி செய்தவர்கள் எல்லாரும் சிறப்பாக தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும் யாருமே இங்க குறை சொல்ல முடியாது. எந்த ஆட்சியா இருக்கட்டும், அவங்க காலகட்டத்திற்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் அவங்க நல்லதுதான் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. உங்கள் ஆட்சியை மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் நல்லது செய்வதற்கு நீங்கள் எல்லா முயற்சி எடுங்கள். அதற்கு மக்களும் சரி, எல்லாரும் துணை நிற்போம் என்றுதான் சொல்றோம். ஆனால் இங்க பொதுவா நாங்க இங்க பாருங்க, எல்லாருமே அவைத்தலைவர் அவர்களே, நைட் அண்ட் டே எக்ஸாமுக்கு கூட இப்படி யாரும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினரையும் நான் சொல்றேன், நைட் அண்ட் டே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி வர்றாங்க. ஆனா இங்க வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்கிறது. எப்ப பாரு சண்டை 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 அப்படின்னா மக்களுக்கு இதனால என்ன பலன்? நான் இப்ப நீங்க சொன்னீங்க, ஒரு நிமிஷம், வாக்குவாதம் என்பது ஒரு அளவுக்கு இருந்தால் ரசிக்கலாம். கடந்த 2 நாட்களா இங்க நான் வரல, மக்களோட சந்திக்கிறேன். மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை இங்க நான் குறிப்பிடணும். இதுவரைக்கும் சட்டமன்றம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, நாங்களும் இன்ட்ரெஸ்டிங்கா டெய்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா ஒரு 3-4 நாளா வெறும் சண்டை தான் போகுதே ஒழிய இதனால யாருக்கு எந்த பலனும் இல்லை. இப்பெல்லாம் நாங்க டிவி ஆஃப் பண்ணிடுறோங்கிறாங்க. ஏன் இதுன்னு சொல்றேன்னா, இங்க மக்களுக்காக பேசணும், மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு தான் இந்த சட்டசபை என்பதை தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். வாக்குவாதம் பண்ணுங்க,
ஆனால் 24 மணி நேரம் இருக்கிற 6:30 மணி வரைக்கும் வெறும் சண்டை போனால் எப்படி? நானும் பார்க்குறேன். முந்தானத்து 6 மணி கோரிக்கை, கடைசி வரைக்கும் 4 மணி வரைக்கும் 2 மானிய கோரிக்கை கூட நம்மளால பேச முடியல. அவை தலைவரே, இது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எல்லாருக்கும் நீங்க வாய்ப்பு கொடுங்க. பேசினவங்களே தான் பேசுறாங்க, சண்டை போட்டவங்களே தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்ப எல்லாரும் அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி 3 மணி 4 மணி வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. வந்து உட்காந்து கடைசி வரைக்கும் மக்களை பத்தி பேசவே முடியல. வேடிக்கை பார்த்துட்டு சண்டையை பார்த்துட்டு போறதுக்கு அதனாலதான் உங்களுக்கு நீங்க அனுமதி அளிச்சேன். மாண்பு உறுப்பினர் முருகன், நீங்க தொடர்ந்து பேசி முடிக்கலாம். ராஜா, உறுப்பினர் ராஜா, நீங்க பேசி முடிங்க. இல்ல அவைத்தலைவரே, இங்க பாருங்க, நான் வந்து கடந்த ஒரு வாரமா எதுவுமே பேசல. நானும் ரொம்ப பொறுமையா இல்ல போதும்மா, நீங்க நல்ல ரொம்ப நல்ல கருத்து நயமா சொல்லிட்டீங்க, போதுமானது. அவர் உறுப்பினர் இன்னும் 12 பேர் பேசணும், போதும். இப்போதைக்கு இது போதும். அப்புறம் அடுத்த மானிய கோரிக்கை வரும்போது நீங்க பேசலாம். இல்லைங்களா? இன்னைக்கு மானிய கோரிக்கை நீங்க இருக்கீங்க, இல்ல 10வது இடத்துல நீங்க இருக்கீங்க. கண்டிப்பா பேசும்போது நீங்க நீங்க வரும்போது நீங்க பேசலாம், இப்ப வேண்டாம். இல்ல நல்ல கருத்துக்கள் நீங்க சொல்லிட்டீங்க, போதுமானது. இப்போதைக்கு அது போதுமானது. பொறுமை காக்கணும், மக்களுக்காக இங்க எல்லாரையும் பேச வைக்கணும். இங்க வெறும் இது சட்டமன்றம், சண்டை மன்றம் கிடையாது. அதனால அவர் பேசாத வரைக்கும் அமைதியா போகுதுங்க. ஒன்ஸ் அவர் ஆரம்பிச்சாலே பேசியது போதுமா? தயவு செஞ்சு நீங்க அனுமதி தராதீங்க. எல்லா உறுப்பினருக்கும் வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.